மை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி நானும் நல்லா இருக்கேன். என் பாப்பா 2 பேரும் நல்லா இருக்காங்க. உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும், அதனால தான் இப்போ வந்திருக்கேன். பேசலாமா ஃப்ரெண்ட்ஸ்? பேசலாமா? நீங்கள் எல்லோரும் எங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். என்ன பண்ணுறது, சுச்சுவேஷன் அப்படி அமைஞ்சிருச்சு. வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. ப்ரெக்னென்ட் ஆனது ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போட முடியாத சுச்சுவேஷன். உங்களுக்கே தெரியும் ப்ரெக்னென்ட் ஆனால் என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருக்குன்ட்டு. எனக்கு வாமிட்டிங் 45 டேஸில் ஆரம்பித்தது. 5th மந்த் 6th மந்த் வரைக்கும் ஸ்டாப்பே ஆகலை. எது சாப்பிட்டாலும் வாமிட், ரொம்ப பிளட் வாமிட்லாம் வந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டேன். ரொம்ப லோ ஆகிடுச்சு. பிளட்லாம் இல்லாமல் பெட்டில் அட்மிட் பண்ணி ரொம்ப இந்த இதெல்லாம் பிளட்லாம் ஏற்றினோம். ஸோ அந்தளவுக்கு எனக்கு ப்ரெக்னென்சி ரொம்ப இதாக தான் இருந்தது, ப்ராப்ளமாக தான் இருந்தது. பெட் டெஸ்ட் மட்டும்தான் எடுத்தேன். நான் 24 ஹவர்ஸும் நான் பெட்டில் மட்டும்தான் பட்டினேன், எந்த ஒர்க்குமே பண்ணல. இருந்தாலும் வீடியோ போட்டிருக்கலாம், எனக்கும் போடணும்னு ஆசை தான். என்னால் எடுக்க முடியலை, என்னோடய உடம்பு ஒத்துழைக்கலை வீடியோ எடுக்கிறதுக்கு. அதனால தான் என்னால் எடுக்க முடியல. உங்கள்கிட்டயே நான் 5th மந்த்துக்கு மேலே தான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் எல்லோரும் வீடியோக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கன்னு நல்லா தெரிஞ்சுது. ஸோ அதனால் உங்கள்கிட்ட சொல்லிடலாம். ஓகே, உங்கள்கிட்ட சொல்லிடலாம். ஏன் வீடியோ போடாமல் இருக்காங்க, நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கலாம், என்னை திட்டிருக்கலாம். ஸோ அதனால் நான் சொல்லிவிட்டேன், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், என்னால் போட முடியல, கண்டிப்பாக போடுறேன் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். ஆனால் என்னால் போட முடியல. அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சாரி சொல்லிக்கிறேன் எல்லாத்தையுமே. சாரி. இப்போவுமே எனக்கு போடணும்னு ஆசை தான். என்னால் இப்போவுமே போடணும்னு ஆசை, என்னால் போட முடியல. ஏன்னா ஒரு குழந்தைய வச்சு சமாளிக்கிறதே பெரிய விஷயம். இல்லை 2 குழந்தைன்றப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இத்தனைக்கும் அம்மா அக்கான்னு எல்லாருமே இருக்காங்க. அப்போவுமே எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. எனக்கு ஆனால் நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க எங்கள் வீடியோவை அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது. உங்கள் கமெண்ட்ஸ் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். அப்போ ஓகே, இவங்க இவ்வளோ மிஸ் பண்ணுறாங்க, நம்ம எப்படியாவது நம்மளை நம்பி அது என்ன பிடிச்சோ, இல்லை என் கதை பிடிச்சோ, இல்லை அகில் மித்ரா பிடிச்சோ, ஏதோ பிடிச்சனால தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்கள நம்ம ஏமாற்றக்கூடாது, கதை அவங்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓகே எடுக்கலாம், பரவாயில்ல அப்படின்னு நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் சொல்லுங்கள். ஆக்சுவலாக எனக்கு சேல் செக்ஷன் வேறையா, ஸோ அதனால் என்னால் முடியலை சுத்தமாக. பசங்களையும் பார்த்துட்டு என்னையும் பார்த்துட்டு என்னால் முடியலை. இதில் வீடியோ வேறு எடுக்க முடியுமான்னு கேட்டால் எனக்கு தெரியல. பட் என்னால் முடியும், உங்களுக்காக என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால தான் இந்த வீடியோ நான் போட ஆசைப்பட்றேன். நான் வீடியோவும் போடுறேன். ஆனால் அதில் கொஞ்சம் சிக்கல் இருக்குது. அது என்னன்ட்டு அகில் சொல்லுவாப்பில். அது என்னென்னா டெய்லி வீடியோஸ் வராது. ஏன்னா டெய்லி வீடியோ போட முடியாது பசங்களை வச்சுட்டு. இப்போ இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு 2 டேஸ் ஆச்சு. ஸோ அதனால் டெய்லி போட முடியாது. வீக்லி ஒன்ஸோ இல்லை 2 டேஸ்க்கு ஒன்ஸோ அந்த மாதிரி தான் போட முடியும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பசங்க பெருசானதுக்கப்புறம் வேணால் டெய்லி வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போதைக்கு 2 டேஸ்க்கு ஒன்ஸ் இல்லைனா வீக்லி ஒன்ஸ் தான் வரும். எங்களை யாரும் திட்ட வேண்டாம், அதுக்கு சாரி சொல்லிக்கிறோம். அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நினைத்தால் இனிக்கும் சீரிஸ் வேணும்னு நிறைய பேர் கேட்டிங்க. அதே மாதிரி ஸ்நேகிதனே சீரிஸ் வேணும் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு நிறைய பேர் கேட்டிங்க. என்னோட ஐடியா என்னென்னா, ஒரு நாள் நான் நினைத்தால் இனிக்கும் போட்டால் இன்னொரு நாளில் ஸ்நேகிதனே போடலாம் அப்படின்றது என்னோட ஐடியா. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை நீங்கள் நினைத்தால் இனிக்குமே கண்டினியூ பண்ணுங்கள், முடிச்சிருங்க, அப்புறம் ஸ்நேகிதனே ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லை நான் சொல்கிற ஐடியா ஓகே அப்படின்னு சொல்கிறீங்களா? எதுவாக இருந்தாலும் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்நேகிதன சீரிஸ் நம்ம போடணும்னு சொல்லியே கிட்டத்தட்ட 8 மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ அதனால் எல்லாமே வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. எனக்கும் அது போடணும்னு ஆசை. அதனால தான் ஓகே, நான் என்னோடய பிளான் இது தான். ஒரு நாள் நினைத்தால் இனிக்கும், இன்னொரு நாள் ஸ்நேகிதனே. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்களோட முடிவே எனக்கு தேவை. ஏன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை தான் நான் பண்ணணுன்றதை விட ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதையே நாங்கள் பண்ணுறோம். நினைத்தால் இனிக்கும் சீரியல் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், அப்படியே அதை முடிச்சிருங்க அப்படின்னாலும் ஓகே. இல்லை நீங்கள் சொல்கிற ஐடியா ஓகே சிஸ்டர், அதையே கண்டினியூ பண்ணுங்கன்னாலும் ஓகே தான் எனக்கு. ஏன்னா ஸ்நேகிதனே ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அந்த ஸ்டோரி எதிர்பார்த்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள இன்னும் ஏமாற்ற வேணாம். ஏன்னா இப்படியும் இந்த நினைத்தால் இனிக்க முடியாது, 2 மந்த் ஆகுமோ 3 மந்த் ஆகுமோ தெரில. ஸோ அதனால் அதையுமே ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்றது தான் என்னோடய மைண்ட் செட். ஸ்டார்ட் பண்ணலான்னு தான் இருக்கேன். சரி ஓகே, நீங்கள் என்னென்னு சொல்லுங்கள், பார்த்துக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயங்க, இப்போதைக்கு என்னால் வீடியோ போட முடியாது. ஏன்னா நான் அம்மா வீட்டில் இருக்கேன். அம்மா வீட்டிலேருந்து நான் ஜூலை 12 or 11 or 12 நான் போயிடுவேன் சென்னைக்கு. அதுக்கப்புறமா தான் நான் வீடியோ போட முடியும். இந்த 2 weeks வீடியோ வராது. பட் நான் இங்கே வீடியோ எடுத்து வைக்க ட்ரை பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கேன். நான் அங்கே போய் உங்களுக்கு ஒன்றா நான் ரிலீஸ் பண்ணுறேன், அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் என்ன எல்லாம் சொல்லிட்டேன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், எல்லாமே சொல்லிவிட்டேன். அவ்வளோதான். என்னன்ட்டு எனக்கு தெளிவாக கமெண்ட் பண்ணுங்கள், அதுபடி செஞ்சிடலாம். ஓகேங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்கள் எல்லாருமே மிஸ் பண்ணனால, இந்த ஸ்டோரி மிஸ் பண்ணனால தான் நான் உங்களுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கணுன்னே நான் முயற்சி பண்ணி நான் எடுத்துகிட்ருக்கேன். அதே மாதிரி நானும் மிஸ் பண்ணேன் ரொம்ப. அதோட இப்போ பாப்பாலாம் வச்சுட்டு பார்த்துட்டு ஹேண்டில் பண்ணுறனால எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது. ஸோ அதுலேருந்து மீள்றதுக்காகவும் நான் வீடியோ போடலாம் அப்படின்னு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். வீடியோ போடுறேன் உங்களுக்காக, பாருங்கள். அதே மாதிரி பழைய வியூஸ் போகுமான்னு எனக்கு தெரியல. அந்த வியூஸ் உங்களால் மட்டும்தான் கொடுக்க முடியும். நீங்கள் எல்லாருமே இப்போ எப்படி எனக்கு பழைய மாதிரி ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி இன்னுமே நான் போட போகிற வீடியோக்கும் எனக்கு ஆதரவு கொடுங்க. வியூஸ் அதிகமாக
அதாவது அப்போது என்ன வியூஸ் போச்சோ அந்த அளவுக்கு போனால் கூட பரவாயில்ல, அதிகமாக போகணும் கூட எனக்கு ஆசை இல்லை, அந்த அளவுக்கு போனால் கூட பரவாயில்ல. அப்போ தான் எனக்கு வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும், அதனால தான் சொல்கிறேன். அப்புறம் என்னென்னா அவ்வளோதான். அப்புறம் ஒருத்தவங்க என்னோடய பசங்க பேர் கேட்டிருந்தீங்க. என்னோடய பையன் பேர் தன்விக் சஷ்டி, பொண்ணு பேர் தன்விகா ஸ்ரீ. அவங்க 2 பேர் நல்லா இருக்காங்க, நானும் நல்லா இருக்கேன். அதாவது எனக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அப்புறம் என் மேலே அக்கறைப்பட்ட எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஓகேங்க, என்னென்ன சொல்லணுமோ எல்லாமே நாங்கள் 2 பேரும் சொல்லிட்டோன்னு நினைக்கிறோம். அப்படி ஏதாவது மறந்துட்டோம் அப்படின்னா கமெண்ட் பண்ணுறோம். நீங்களும் இந்த வீடியோ கீழே என்ன பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்கள், அதுபடியே செஞ்சிடலாம். அப்புறம் இவ்வளோ நாள் வெயிட் பண்ண வச்சதுக்கு உண்மையிலே மனசார உங்ககிட்ட நான் சாரி சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? சாரி. அப்புறம் நியூ டைட்டில் சாங் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.